வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பான singer Christopher Stanley. Thank you so very much for all the support that you have been doing for me in every single video that I keep posting, and I hope I'm helping you out in some way or the other. And this particular video, all I'm going to talk about is, since you guys already know about it in the title itself that I have given, that how to maintain an acoustic guitar. Okay, it's very simple, guys. 4 steps that you have to do to keep your guitar safe and அதாவது அதான் எதுவும் பிரச்சனை ஆகாமல் ஒரு லாங் லாஸ்டாக இருக்கிறதுக்கான ஒரு மேட்ரு. இந்த கிட்டார் வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 8 years old and it's still the same. Like I have maintained it as it is, like, you know, எப்படி நான் புதுசாக வாங்கினோ அதே மாதிரி தான் I have kept it, except here and there scratches அந்த மேட்டர்லாம் வந்து we can't help it because I keep using it in different shows and places, and like my dogs scratch it and stuff like that, you see. So let's go straight into the points. Very simple, 4 points. The first point is going to be detuning the guitar. டீடியூனிங்னா என்னது? இந்த இடத்துல அந்த இது இருக்குல்ல, திருவுறது இருக்குல்ல, ஸ்ட்ரிங்கை வந்து மாற்றி திருவுறது இருக்குல்ல, அதை வந்து எப்போதுமே வந்து லூஸாக ஆக்கி வைக்கணும். ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு வந்து ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் இட் அட் ஆல். திஸ் கிட்டார் இஸ் கோயிங் டு பி லைங் இன் மை ரூம். ஏன்னா எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்குதோ இல்லை ஏதாவது வலிக்குது, ஏதோ ஒரு ஜோஷில் வந்து இந்த இதை மாட்டி போட்டுட்டேன், பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, ஸோ எங்கே விட்டேன்? இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு லாங் கேப் இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணணும்னா டீடியூன் பண்ணி வச்சுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த ஃப்ரெட் போர்டு இருக்குல்ல, இதுக்கும் ஸ்ட்ரிங்ஸுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஆக்ஷனை வந்து பெண்ட் ஆக்கிடும். ஸ்ட்ரெச் ஆக வுட்டு வந்து பெண்ட் ஆகுது. அந்த மாதிரி ஆச்சுன்னா இட்ஸ் அ வெரி பேட் சைன் ஃபார் த கிட்டார். இட் மைட் ஈவன் பிரேக் சம்டைம்ஸ் அண்ட் the quality of the guitar goes, the sound, everything changes. ஒரிஜினாலிட்டியே போயிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஈவன் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து சப்போஸ் நான் வந்து 2 வாரத்துக்கு நான் ஊரில் இல்லை, நான் டெய்லி கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அந்த 2 வாரத்துக்கு வந்து ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் இட், மீன்ஸ் மேக் ஷூர் தட் யூ detune the guitar and then you carry on. Keep it in the cover. So that was the first point. Let's move on to the second point. எப்போதுமே ஸ்ட்ரிங்ஸை வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது சீப்பான ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதை கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 300-400ன்ற ரேஞ்சில் யூ கேன் யூஸ் அ நைஸ் ஸ்ட்ரிங்ஸ். நான் யூஸ் பண்ணுறது வந்து டியடாரியோ. ஐ லவ் தட் ஸ்ட்ரிங். தெரில எனக்கு, எப்போதுமே என்கிட்ட வந்து 2 செட் இருக்கும் ஸ்ட்ரிங்ஸு, இந்த டியடாரியோடைய ஸ்ட்ரிங்ஸு. ஐ கீப் தட் ஆஸ் மை சேஃப்டி திங். லைக் ஏதாவது ஒரு ஷோவில் போயிட்டு சம்திங் ஹேப்பன்ஸ்னா ஸ்ட்ரிங், இந்த மெயினாக இந்த சின்ன தின்னஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து எப்போதுமே உடஞ்சிரும், டக்குன்னு மாற்றுறதுக்கு வச்சுப்பேன். ப்ளஸ் அது இன்னொரு வாட்டியும் சம்டைம்ஸ் உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக ஐ கீப் 2 sets of strings. மெயினாக ஸ்ட்ரிங் மாற்றும் போது மேக் ஷூர் தட் யூ சேஞ்ச் த என்டையர் செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, இட் கிவ்ஸ் தட் சேம் குவாலிட்டி. பேசிக்லி ஒரு ரஸ்ட் இல்லாமல் நிறைய ஒரு யூஸ் ஆன ஸ்ட்ரிங்குக்கும் புது ஸ்ட்ரிங்குக்கும் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த மேட்டருக்காக மேக் ஷூர் தட் யூ சேஞ்ச் ஆல் த ஸ்ட்ரிங்ஸ். சப்போஸ் when you are playing the show and if something has happened, ஒரு string மட்டும் மாற்ற வேண்டியதுன்னா of course you have to change that one string and then go home the next day or something. Make sure that you change the other 5 strings. Okay, ஒரு 10 ஷோ 15 ஷோக்கு வரைக்கும் தான் வாசிக்க முடியும். அதுக்கப்புறமா you cannot play it. Sometimes people change, like, you know, 2-3 ஷோக்கே வந்து சேஞ்ச் பண்ண வைப்பாங்க. So those are all like top most professional guitarists who won't even be watching this video. Okay, so நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதா, அதாவது ஒரு ஜாலியாக ஒரு கிட்டார் கற்றுக்கலாம், நம்ம ஃபேமிலியோட வாசிக்கும் போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட வாசிக்கும் போதோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான ஒரு கிட்டார் பிளேயருக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறது. ஈவன் தீஸ் டிப்ஸ் தட் ஐம் கிவிங் யூ, ஐ ஆக்சுவலி காட் கன்சல்டட் ஃப்ரம் மை cousin brother Faris, who is an amazing guitarist. First of all, he plays like
insane. Like his tones and the way he plays it's just he's my go-to guitarist. Like any day I will just go to him for anything that I want. What I'm trying to say is that I make sure that I consult and I give you the right information. So this second tip is all about making sure that you change your strings often. Alright, let's move on to tip number 3. Maintenance of the guitar. Let's say you are using the guitar. How do we maintain those, like, longevity? Like, how long can you use it? Like, for example, I'm saying that I'm using it for 8 years means I have made sure that I keep it maintained, like wipe it and like oil it and all those things. So oiling is very very important. இந்த இடம் இருக்குல்ல, இந்த திருவுற இடத்துல make sure that you put some oil in it. Like திருப்புறது வந்து லூஸாக இருக்கணும், அது ஃப்ளோவில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஆயில் போடுறது. அப்புறம் நீங்கள் கடையில் வந்து you will get some nice polish for the body. Like if you go to a guitar shop, they will tell you exactly what to buy also. I mean, nobody is there to cheat you. So you just go and ask them for a polish for your guitar, you will get it. Because all these things, like in the strings la vandu rust aga arambikkum. Strings will be smooth when you're playing. Your fingers in the tips vandu won't get affected much, because sometimes it really hurts when you play it on rusted strings. So let's move on to the 4th point, which is அதாவது ஒரு அக்கூஸ்டிக் கிட்டார்ல இப்பெல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரிக் கிட்டாருக்கும் சருவுற மாதிரி ஆம்ப்ல சருவுற மாதிரி there will be an option. ஸோ அந்த மாதிரி கிட்டார் வச்சிருக்கிறவங்களுக்கு make sure that you remove the battery if you're not using the guitar. It's very important. உங்களுக்கு everybody knows about this, that இப்போ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கணும்னா கூட அந்த ரிமோட்டை வந்து சும்மா வச்சுட்டோம்னா, if you are not using it for a very long time, you know that liquid comes from the battery. Same thing only goes for the guitar. If there is a battery kept inside your guitar, remove it if you are not using the guitar. If you are using it for like everyday purpose, now okay, because the battery kammi aidum, you will have to change the battery here and there. But if you are going to keep it away for a while now, make sure that how you detune the strings, adu koodiye vandu make sure that you remove the guitar battery also. Okay, so this is it guys. It's very simple to maintain a guitar, to keep it for a longer period of time. Basic longevity is what I'm talking about. Okay, I hope you guys understood the process of maintaining the guitar. It's very simple, 4 steps. Make sure that you detune your guitar, make sure that you change your strings often, make sure that you maintain the guitar fully, like oil in the metal லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா அந்த பேட்டரி வந்து எடுத்துருங்க if you're not using it. Okay, that's all simple guys. I will see you guys in another video. This is me, Christopher Stanley, signing off. Please do subscribe and comment, and if I have missed out anything, let me know. Probably I will apologize, and people who are viewing the comments, maybe they will get to know about it. So cheers guys, I will see you in another video. Ciao.